சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த. எப்பமா வாங்கி தருவ? மம்மி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் என்னென்ன சாக்லேட் கேக்குறியோ எல்லாமே வாங்கி தரேன். அது வரைக்கும் நீ சமத்து பொண்ண அடம் பிடிக்காம இருக்கணும், சரியா? ஓகே மம்மி. ஆனா இன்னைக்கு எல்லா சாக்லேட்டும் வேணும். உனக்கு எல்லா சாக்லேட்டும் வாங்கி தரேன், சரியா? இரு அண்ணா, அந்த தக்காளி எடுங்க. தக்காளி ஒரு 1/2 கிலோ கொடுங்க. சரிம்மா. வெண்டைக்காய்லாம் எவ்வளோ? கிலோ 40 ரூபாமா. இது எவ்வளோண்ணா? எடுத்துக்கமா, ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குமா. காலிஃப்ளவர் 20 ரூபாமா. 20 ரூபாயா? சரி, இந்தாங்க 2 போடுங்க. இந்தாங்க காலிஃப்ளவர். இது நல்லா இருக்கான்னு பார்த்து போடுங்க. எப்படி ரோட்ல போறான் பாரு. நான்சென்ஸ். ஐயோ கமலா, கமலா, உனக்கு எதுவும் ஆகலையே? அடிபடல? ஒன்னும் இல்ல மம்மி, இவங்க காப்பாத்திட்டாங்க. பாரதி. மல்லிகா, இது உங்க குழந்தையா? ஆமா, என் குழந்தைதான். நல்ல வேலை. கொஞ்ச நேரம் லேட்டா இருந்தா கூட அவன் அடிச்சு போட்டு போயிருப்பான். ஒன்னும் ஆகல. பாரதி, நல்ல நேரத்துல வந்து என் குழந்தை உயிரை காப்பாத்திருக்க. என் லைஃப்ல உன்னை என்னால மறக்கவே முடியாது பாரதி. இது நான் உனக்கு 2வது தடவையா சொல்றேன். எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம். அன்னைக்கு கூட ஏதோ பணம் தான், ஆனா இன்னைக்கு என் குழந்தையோட உயிரை, அப்படியே என் குழந்தையோட உயிரை நீ திரும்பி கொடுத்திருக்க பாரதி. கமலாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நாங்க எல்லாருமே அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. என் கண்ணுக்கு நீ கடவுள் மாதிரி தான் தெரியற. மல்லிகா, பயப்படாதீங்க, ரிலாக்ஸா இருங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஒன்னும் ஆகலல. அவளை பாருங்க, எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கா. உங்க பொண்ணுன்னு தெரியாமலே எப்படியோ நல்ல விஷயம் தானே. மறுபடியும் மீட் பண்ணோன்னு இருக்கு, அதான் விதி. பட் ஐ திங்க் உங்களால எனக்கு லைஃப்ல பெரிய நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். மல்லிகா, எதுக்கு கடவுள் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? நம்ம எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான். அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணு உயிரை காப்பாத்தினதுனால நான் கடவுள் இல்ல. நீ என் பொண்ணு உயிரையே காப்பாத்தி கொடுத்திருக்க பாரதி. என்னால உன்னை எப்பவும் மறக்கவே முடியாது. லைஃப்ல உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் பாரதி. எனக்கு நன்றி சொல்றதுக்கு வேற வார்த்தையே தெரியல. நம்ம நாட்டுல ஒரு நிமிஷத்துக்கு 20 ஆக்சிடென்ட் நடக்குது. என்ன பண்றது? ஃபாரின் மாதிரி இங்கேயும் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆகணும். அப்பதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. உயிர் விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம். எல்லாருமே இத புரிஞ்சுக்கிறது இல்ல. அவசரமா போகணும்னு நினைச்சு எல்லாருமே வேகமா போறாங்க. ஆனா வேகமா எல்லாருமே மேல போயிடுறாங்க. தானத்திலேயே பெரிய தானம் எது தெரியுமா? நிதானம் தான். டிரைவ் பண்ணும்போது நிதானமா இருக்கணும். எங்க பாரதி, எல்லாரும் உன்ன மாதிரி சமூக பொறுப்போட இருந்துட்டா நாடு எங்கேயோ போயிடும். இந்த ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி காலேஜ் டேஸ்ல ஒரு பெரிய பெயிண்டிங் கான்டெஸ்ட் நடத்துனாங்க. அதுல ஒரு பிள்ளையார் முகத்தை வரைஞ்சு அவரு கையில ஒரு ஹெல்மெட்டை கொடுத்து நான் அதுல ஒரு வாசகம் எழுதி வச்சேன். ஒழுங்கா எல்லாரும் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, என்ன மாதிரி எல்லாருக்கும் இன்னொரு தலை கிடைக்காதுன்னு. சூப்பர் பாரதி, எப்பவுமே நீ சூப்பர் தான். உன்னை பாக்கும்போது, உன் தைரியத்தை பாக்கும்போது, உன் சமூக பொறுப்பை பாக்கும்போது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, உங்க டாக்டர் எனக்கு இன்ட்ரோ பண்ணவே இல்லையே. கமலா, ஆண்டிக்கு ஹலோ சொல்லு. ஹலோ. ஹலோ ஆன்ட்டி, நீங்க சூப்பர். தேங்க்ஸ். தேங்க்யூடா செல்லம். பாரதி, ரொம்ப தேங்க்ஸ். நீ செஞ்ச இந்த உதவிய வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி பாரதி. மல்லிகா, இந்த டயலாக மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய தடவை யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல பாரதி, உண்மையிலே நான் மனசார சொல்றேன். என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னால அது எப்படி இருக்கும்னே சொல்ல முடியல. ரொம்ப ரொம்ப நன்றி பாரதி. நீ பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய உதவி. மல்லிகா, நீங்க ஒரு நாள் அவசியமா என் வீட்டுக்கு வரணும். இங்கதான் பக்கத்துல மூர்த்தி ஸ்ட்ரீட். எங்க வீட்ல எல்லாரும் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா பாரதி, நீயும் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வா. உன்ன மாதிரியே ஒரு ரியல் விஜயசாந்திய பார்த்தா எங்க அண்ணன், என் ஹஸ்பண்ட், எங்க அக்கா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஷூர். ஓகே, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். சரி, பை டா செல்லம். பாரதி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகே, பை. பை.
டென்ஷனா இருக்குங்க. தாமரை, நீ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸா இரு, கூலா இரு. டாக்டர் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், விஷயத்தை எடுத்து சொல்லுவோம். பையனுக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்குன்றதையும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் டாக்டர் ரிசல்ட் சொல்ல போறாரு. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ நம்ம அதை எடுப்போம். இங்க பார் தாமரை, உலகத்துல குணப்படுத்தவே முடியாத வியாதியை கூட இப்போ உள்ள டாக்டர்ஸ்லாம் குணப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பிளட் கேன்சர்ஸ்லாம் ஒரு டைம்ல அவ்வளோ பெரிய டிசீஸா இருந்தது. இன்னைக்கு பிளட் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இன்னும் எவ்வளோ பெரிய டிசீஸ்க்கெல்லாம் புது புது மெடிசன்ஸை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு விஷயம்னு போய் ஆஃப்டர் ஆல் நம்ம ஆதவன் ஒரே ஒரு நாள் கேர்ள் வாய்ஸில் பேசினதுக்கு நீ இவ்வளோ சீரியஸாக இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை தாமரை. இல்லங்க, நீங்க டாக்டர் கிட்ட போங்க, இல்ல யார்கிட்ட வேணாலும் போங்க. ஆனா ஏன் மனசாட்சிக்கு கண்டிப்பா தெரியும் இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு. ம், சரி, நீ எப்படியும் திருந்த மாட்டேன். இதே விஷயத்தை பற்றி தான் நீ திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருப்ப. முதல்ல ஆதவனுக்கு செக்கப்பை முடிப்போம். வேற எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், விட்டுரு. டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. வா தாமரை, வா ஆதவன். ஹலோ டாக்டர். வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க, யாருக்கு என்ன ப்ராப்ளம்? டாக்டர், இவன் என் பையன் ஆதவன். ஓகே. திடீர்னு இவன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னோட நடவடிக்கை எல்லாமே மாறி போயிடுச்சு. அதான் கொஞ்சம் டென்ஷனாகி பயந்து போயிட்டோம். இது விஷயமா உங்ககிட்ட நானும் என் ஒய்ஃபும் கலந்து பேசலான்னு ஓ, வந்தோம். சரி, இப்படி வாங்க. வாப்பா. ஹலோ, வாட்ஸ் யுவர் நேம்? ஆதவன். டாக்டர், உனக்கு இதுதான் ப்ராப்ளம். கொஞ்ச நாளாவே இவனுக்கு என்னன்னு தெரியல, பெண்மைக்கான விஷயங்கள் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கான். ஒரு நாள் கேர்ள்ஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புனான். அப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்தி யூனிஃபார்ம் மாற்ற வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் இப்படி தான் பொம்பளை பிள்ளைங்க போட்டுக்கிற தோடு, ஜிமிக்கி, வளையல் இதெல்லாம் போட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான். ஓ, அப்புறம் நேற்றுலேருந்து பொம்பளை பிள்ளைங்க வயசுலேயே பேசவும் ஆரம்பிச்சிட்டான். அதான் நாங்கள் ரொம்ப பயந்து போய் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் டாக்டர். ம், ஓகே, நான் என்னன்னு செக் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க வாப்பா. ஓகே டாக்டர். மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. அந்த பக்கம் திரும்ப. திரும்ப. காட்டு. நல்லா நல்லா. ஓகே. இதுக்கு முன்னாடி உங்க பையனுக்கு இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சா? இல்லை டாக்டர், இப்போதான் கொஞ்ச நாளாக இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடிலாம் நல்லா விளையாடுவான். அவனுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பேட்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அவன் பர்த்டேக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பேண்ட் ஷர்ட்டும் வாங்கி கொடுத்துருக்கேன். நார்மலாக தான் இருந்தான். ஆனால் திடீர்னு ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியல. ஆமா, எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்? எஸ்கேஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சார். ஐ சி. ஓகே மிஸ்டர் பாரி, அவனுக்கு ஒரு இஎன்டி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம்னா அவனுக்கு வாய்ஸ்ல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். சரிங்க டாக்டர். டாக்டர், வாய்ஸ் ஓகே, ஆனால் அவன் ஏன் இப்படி திடீர்னு பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கணும்? அதுதான் எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருக்கு. யா, இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேன். ஒரு இஎன்டி டெஸ்ட் எடுத்து பார்த்தா நமக்கு அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நர்ஸ், ஒரு இஎன்டி டெஸ்ட் எடுத்துட்டு ரிப்போர்ட் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே டாக்டர், வா. நானும் போயிட்டு வந்துடுறேன். டாக்டர். எஸ். ஓகே, கொடுங்க. ரிப்போர்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. ரொம்பவே கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதுல அவனோட வாய்ஸ்ல எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரியே தெரியல. குரல் வள, தொண்டை, வாய்ஸ் டெஸ்ட்னு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சரிங்க டாக்டர். மேபி டான்சில்ஸ் இருந்தா கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரியான சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வேணா ஒரு டான்சில்ஸ் டெஸ்ட் எடுத்தா என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி வாய்ஸ்ல எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. ஏதாவது ஒரு ஃபெமினின் பிஹேவியர்ல அவன் அட்ராக்ட் ஆகி இந்த மாதிரி அவன் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை.
இந்த வயசுல குழந்தைங்களாம் அட்ராக்ட் ஆகுறது ரொம்ப சகஜமான சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஃபார் எக்ஸாம்பிள் என் பையனை எடுத்துக்கோங்களேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அவனே மிஸ் மாதிரி நடிப்பான், அவனோட டீச்சர் மாதிரியே பேசி காட்டுவான், அவங்க மிஸ் மாதிரி ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணி சாரி எல்லாம் கட்டி அவங்கள மாதிரியே வந்து நிற்பான். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன குழந்தைங்க விளையாட்டு தான். குழந்தைங்க அவங்கள மாதிரியே இமிட்டேட் பண்ண ட்ரை பண்றதுனால வர விஷயம் தான் இதெல்லாம். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த டென்ஷனும் கிடையாது. அவனோட வாய்ஸ் கிளியர் ஆகிறதுக்கு சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன். ஓகே டாக்டர். அதே மாதிரி ஒரு சிரப்பையும் எழுதி கொடுக்குறேன். சரிங்க டாக்டர். அந்த சிரப்பை டெய்லி 2 ஸ்பூன் கண்டினியூஸா கொடுத்துட்டு வாங்க. வாய்ஸ் கண்டிப்பா கிளியர் ஆயிடும். சரிங்க டாக்டர், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு 1 வீக் கழிச்சு உங்க சன் இங்க கூட்டிட்டு வாங்க. திரும்ப ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். டான்சில்ஸ் டெஸ்டும் எடுத்து பார்த்துடலாம். சரி. ஐ டோன்ட் திங்க் ஹி ஹேஸ் மேஜர் ப்ராப்ளம். சரிங்க டாக்டர். ஏய் பாரதி, ஒரு கால் கூட பண்ண மாட்டேன்றல. என் நம்பர் உனக்கு நல்லா தெரியுன்றது எனக்கு தெரியும். என் மொபைல் தான் ஒரு நாள் பூரா உன்கிட்ட இருந்ததே. ரொம்ப ஈகோடி உனக்கு, ரொம்ப திமிரு, தான் தாங்கிற நினைப்பு. என்ன விரும்புறல, அப்ப வந்து சொல்லலாம்ல. அன்னைக்கு பார்த்தப்ப கூட சொல்லிருக்கலாம். ஓ, நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்திருப்பேன்ல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு உனக்கு தெரியும். கரெக்ட் தான். இந்த விஷயத்துல பொண்ணுங்க எப்பயுமே பசங்க தான் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. என்னமோ தெரியல, அன்னைக்கு ஒன்றும் தெரியல, இன்னைக்கு அப்படி தோணுதே. உன்னை பார்க்கணும், மறுபடியும் உன் கூட சண்டை போடணும், திட்டணும், ஏதாவது பேசணும், என்னென்னமோ தோணுதே. பேசலாமா வேணாமா? பேசுவோம். இப்ப எதுக்கு இவன் ஃபோன் பண்றான்? என்ன சொல்றான்னு தான் பாப்போம். ஹலோ. ஹலோ சொல்லு. நான் வந்து உங்களை மீட் பண்ணோம். என்னது மீட் பண்ணுமா? என்னென்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சுக்கிட்டியா? ஃபோன் பண்ணுவ, மீட் பண்ணுன்னு சொல்லுவ. நீ மீட் பண்ணுன்னு சொன்ன உடனே நான் உன் கூட காஃபி டே, ரெஸ்டாரண்ட், பார்க், பீச், சினிமா, டிராமான்னு உன் கூட உன்னை சுத்தி இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்துருவேன்னு நினைப்பா? இல்லைங்க, சில முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட பேசணும். அதனால தான் மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா போதும், இன்னைக்கு கொஞ்சம் மீட் பண்ணலாம். இல்லனா ஓகே, என்ன பண்ண முடியும்? ஓ, ஒரு நிமிஷம். என்னாச்சு இவனுக்கு? சண்டை போடுவான்னு பார்த்தா ரொம்ப மரியாதையெல்லாம் பேசுறான். ஒருவேளை லவ் சொல்ல போறானோ? என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? சொல்லு. இல்ல, நீங்க ஃப்ரீனா பார்க்கலாம். இல்லனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து அப்புறமா பேசுறேன். ஐயோ, லவ் ப்ரொபோஸ் பண்ற நேரத்துல ரொம்ப பிகு பண்ணாதடி. டூ மச்சா பண்ண அவ்வளவுதான், மொத்தமா ஃப்ளாப் ஆயிடும். பாரதி எஸ்ன்னு சொல்லு. எஸ் சொல்லு. இல்ல ஓகே தான், மீட் பண்ணலாம். பட் என்ன விஷயம்னு சொன்னா பெட்டரா இருக்கும். அது நான் நேர்லயே சொல்றேன். சேம் பிளேஸ், கரெக்டா 10 o'clock. ஆனா இந்த தடவை கொஞ்சம் ஷார்ப்பா வந்துருங்க. ஓகே. பாய். கண்டிப்பா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். எல்லோ சொன்னால, எல்லோ தான் அவனுக்கு பிடிச்ச கலர். ஓகே, எல்லோ கலர் ட்ரெஸ்லயே போவோம்.
பேசணும்னு வர சொன்னீங்க, சைலண்டா நிக்கிறீங்க. ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. அது வந்து இல்ல, நான் ஒரு 1 மந்த் பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போறேன். ஓகே, சிங்கப்பூர் போங்க, ஹாங்காங் போங்க, மலேசியா போங்க. அதுல எனக்கு என்னங்க வந்துச்சு? ஒரு மாசம் ஃபாரின் போறேன்னு சொல்றேன். பார்க்க முடியாது, பேச முடியாதுன்றேன். இப்பவாது சொல்றாள பாரு. ஒரு மாசம் ஃபாரின் போறியா? என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. அப்ப சொல்ல வேண்டியதானே. ஹலோ, நான் தான் ஃபாரின் போறேன்னு சொல்றேன்ல. அங்க ஃபோன்ல பேச சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. மேபி எப்பவாவது ஸ்கைப்ல இல்லனா வாட்ஸ்அப்ல தான் சேட் பண்ண முடியும். அது கூட நான் போற இடத்துல கனெக்டிவிட்டி எப்படி இருக்குமோ, கம்யூனிகேட் பண்ண முடியுமோ, அதெல்லாம் கூட எனக்கு தெரியல. நீ எதுக்காக என்ன கம்யூனிகேட் பண்ணணும்? நீ எதுக்கு மெசஞ்சர்ல வரணும், ஸ்கைப்ல வரணும், வாட்ஸ்அப்ல வரணும்? தேவையே கிடையாதே. இத சொல்றதுக்காக தான் என்ன இவ்ளோ தூரம் வர சொன்னியா? இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான ஒர்க் எல்லாம் இருக்கு தெரியுமா? 2 ப்ராஜெக்ட்டுக்கு இன்னைக்கு தான் ரெக்வயர்மெண்ட் கால் செட் பண்ணிருக்காங்க. மேனேஜர் நான் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமான டிஸ்கஷன் இருக்கு. இப்பதான் எனக்கு ஆபீஸ்ல ப்ரோமோட் பண்ணி இன்சென்டிவ் கொடுத்திருக்காங்க. இப்படி அடிக்கடி லேட்டா போனா நல்லா இருக்காது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி எங்கேயாவது நின்னு யார் கூடயாவது பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. என் கூட பேசுறதுக்கு கூடவா? நீங்க யாரு? வீட்டுக்கு வந்தீங்க, ரேஷன் கார்டை தொலைச்சப்போ ஹெல்ப் பண்ணீங்க. அப்புறம் எதிர்ச்சியா ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல பார்த்தோம். தெரியாம மொபைல்ஸ மாத்தி எடுத்துட்டு போயிட்டோம். மத்தபடி வேற என்ன இருக்கு? நீங்க யாரோ தானே. உங்ககிட்ட இப்படி அடிக்கடி பேசிட்டு இருக்கறத எங்க அம்மாவும் அக்காவும் பார்த்தா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? சரி, நான் வரேன். நான் வெளியூர் போறேன்னு சொன்னா எங்க அம்மா ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சுப்பாங்க. எங்க அம்மாக்கு அப்புறமா எனக்கு இருக்கிறது நீதான். நீ சொல்ல வேணாம், நீ சொல்லவும் மாட்ட. ஏன்னா நீ திமிர் பிடிச்சவ, ஈகோ பிடிச்சவ. பட் லவ்ல ஈகோல இருக்க கூடாது, புரியுதா? லவ்வ யாரு சொல்றாங்கன்றதுல கூட சுத்தமா ஈகோ இருக்க கூடாது. சரி சரி, நானே சொல்றேன், இப்பவே சொல்றேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. போதுமா? நீ உன் போன்ல என் பேரை ஹஸ்பண்ட் சேவ் பண்றியோ இல்லையோ? நான் உன் பேரை என் வைஃப்னு சேவ் பண்ணிட்டேன். நீதான் நீதான் என் வைஃப். நான் உன்னை பார்த்த அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். நீ சொன்ன மாதிரி தான். இது இன்ஃபாக்சுவேஷனோ இல்ல அட்ராக்ஷனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உன்னை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, எங்க அம்மா மாதிரியே நீ என்ன நல்லா பார்த்துப்பன்னு எனக்கு நிறைய தோணுச்சு. ஆனா இதை எப்படி சொல்றது, என்னன்னு சொல்றதெல்லாம் எனக்கு தெரியல. எவனோ எழுதி வச்ச கிரீட்டிங் கார்டை வச்சு அதை வந்து நேருக்கு நேரா பார்த்து கொடுத்து ப்ரொபோஸ் பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ரோஸ் கொடுக்கறது, மூவிக்கு போறது, அப்புறம் காஃபி டேல உட்காந்து ப்ரொபோஸ் பண்றது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டைம் பாஸுக்குன்னு. நான் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழணும், லைஃப் லாங் வாழணும். ஒரே ஒரு பொண்ணு, அந்த ஒருத்திக்காக எப்பவுமே இருக்கணும். அவளுக்காக உயிரையே கொடுக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள் தியரி. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க வேணாம்.
என்னங்க நம்ம மாதவன் பொம்பளை புள்ள குரல்ல பேசிட்டு இருக்கான். என்னது பொம்பளை பிள்ளை குரல்ல பேசிட்டு இருக்கானா? ஆமாங்க, பொம்பளை புள்ள குரல்ல தான் பேசுறான். எனக்கு என்ன பண்றது